வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்துல ஒரு மினி சீரீஸ் பார்க்க நேர்ந்தது. நாகா அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த 5ஆம் வேதம் அப்படிங்கிற சீரீஸ் தான் அது. அதை குறித்துதான் பாரி அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொன்னா, இந்த நாகான்றவர் வேற யாரும் இல்லைங்க. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு படைப்பு படிச்சது. அதையும் உங்களை பார்க்க சொல்லி பேர் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு அவர் எப்படி தெரியும் பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, மர்மதேசம், விடாது கருப்பு போன்ற தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்லாம் 90ஸ்லேயே எடுத்தவர். அவ்வளவு டீடைலிங் இருக்கும், டெக்னிக்கலா ஒரு சவுண்டா இருப்பாரு. அண்ட் சிறு தெய்வங்கள்லாம் கொடுத்து அப்பவே நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு நம்ம கிராமத்து கல்ச்சர் பத்தி. சரி, இப்போ இந்த 5ஆம் வேதம் நீங்க சொன்னீங்க அப்படிங்கறதுனால பார்த்தேன். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவரோட அந்த சாயல் நல்லா பக்காவா தெரிஞ்சது. டின்டென்ல வர மாதிரி ஏன் சொல்றேன்னா, அந்த லொகேஷன் மாறிட்டே இருக்கும். அங்க போகும் இங்க போகும், கதை ஒரே இடத்துல நிக்கவே நிக்காது. அவ்வளவு கேரக்டர்ஸ் அதெல்லாம் பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் இருந்தது. எனக்கு அப்படி புரிஞ்சிச்சு, இதுல சில விஷயங்கள்லாம் அவங்களோட ஒரு இஷ்டத்துக்கு சொல்லியிருக்காங்க, இல்ல அவங்க ஒரு விஷயத்த நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபேக்சுவலா எதெல்லாம் உங்களுக்கு இதுல டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு, எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில ஒரு நாடகம் அப்படிங்கிறதுல இப்ப இந்த சீசன்ஸ் சொல்லக்கூடிய சிறு நாடகங்கள்னு எடுத்துக்கலாம். இந்த சிறு நாடகங்கள் நிறைய வர தொடங்கியிருக்கு. தமிழ் இதுலயும் நிறைய வருது. இப்ப இது ஓடிடில வந்த ஒரு நாடகம் தான் இந்த 5ஆம் வேதம் அப்படின்னு. அந்த வந்த காலகட்டத்திலே நிறைய பேர் அதை என்ன பேசுங்க, அதை பாருங்க அப்படின்னாங்க. நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷமா 1 மணி நேரமா ஓடுற மாதிரி இருந்துச்சு. நமக்கு அது பாக்குறதுக்கு நேரம் இல்லை. அப்ப அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது நம்ம பார்த்தோம், முழுமையா பார்த்தேன். அதுல பார்த்து முடிச்சிட்டோம். இது என்னன்னா, அதை பார்க்கும்போது ஏற்பட்ட நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத சொல்றேன். வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இதுல எனக்கு உடன்பாடுகளை விட முரண்பாடுகள் நிறைய இருந்துச்சு. முக்கியமா இதெல்லாம் அடிப்படையில இந்த நாடகத்தொடர் பிராமண ஏகாதிபத்தியத்தை தமிழர்கள் மூளைக்குள்ள சொருகிற ஒரு விஷயம் மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏகாதிபத்தியத்தை மூளைக்குள்ள சொருகுதுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி இது? ஏன்னா இங்க இதுல இந்த ஒட்டுமொத்த நாடகத்துடைய அடிப்படை தவறே என்ன அப்படின்னா, ஒரு தப்பான கருத்தை இவங்க நியாயப்படுத்தி திணிக்க பாக்குறாங்க. அது என்னன்னா, விதியின் படிதான் எல்லாம் நடக்கிறது, விதியின் படிதான் எல்லாம் நடக்குது. இது யாருடைய கருத்து? பிறப்பின் அடிப்படையில எல்லாருக்குமே ஒரு தொழில் என்பது கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வர்ணாசிரம கோட்பாட்டுல அப்படியே இந்த நாடகம் விஷமமா பதிவு செய்யுது. அதை நியாயப்படுத்தி பதிவு செய்து, அதுவும் இதெல்லாம் அறிவியலுக்கெல்லாம் எட்டாத உண்மைங்க அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி. இப்ப ஒரு குழந்தை பிள்ளைகள்லாம் இதை பார்த்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் இவர்களுடைய இந்த நயவஞ்சகத்தனமும் தெரியாமல் இந்த சீசனை பார்த்தாங்க அப்படின்னா, விதியின் பயன்ல தான் எல்லாம் நடக்குது, உன்னோட பிறவில நடக்கக்கூடிய உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே முன்னாடியே எழுதி வைக்கப்பட்டது, ஏத்துக்கணும், இதெல்லாம் ஏத்துக்கணும், இதை நீ அக்செப்ட் பண்ணணும். பிறப்பின் அடிப்படையில ஒரு சில குடும்பங்களுக்கு சில தகுதிகள் இருக்கு, அந்த தகுதிகள் அவர்களால்தான் செய்ய முடியும். இந்த ஒய்ஜி மகேந்திரன் கேரக்டர் சொல்றீங்க. ஒய்ஜி மகேந்திரன் கேரக்டர் மட்டும் இல்லைங்க, அந்த படத்துல சரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி லைன் பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது தெரியும் 4 வேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் மூலமாக சொல்லப்படுறது. 4 வேதங்கள் இருக்குன்ட்டு இல்ல, 5ஆவது ஒரு வேதம் இருக்கு. அந்த வேதம் பிறக்கல, அது பிரம்மன் படைக்கல. நம்ம பிரம்மன் படைப்பு தத்துவமே தமிழர்களுக்கு பொருந்தாது. அதனாலதான் பிரம்மனுக்கு தமிழ்நாட்டுல கோயிலும் கிடையாது. இதுதான் உண்மை. ஆனா அந்த பிரம்மனுக்கு தமிழ்நாட்டுல கோயில் இருப்பது போல இந்த படத்துல சொல்லுவாங்க. அதுவே பொய்யாது. ஆமா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கான ஒரு சன்னிதானம் இங்க இந்த கோயிலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சன்னிதானம் வரும், பிரம்மனை நம்ம பிரதிஷ்டை செய்யணும், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த சீசன்ல. ஸோ பிரம்மனுக்கான ஒரு சன்னிதானம் இருக்கு அப்படின்னு தான் வரும். பிரம்மனுடைய படைப்பு தத்துவத்தை தமிழர்கள் ஏற்கவே கிடையாது. இதெல்லாம் பிராமணர்கள், பிராமணன் பிரம்மன் அப்படின்னா அந்த அடிப்படையில அவங்க உருவாக்கி கொண்ட ஒரு கடவுள் தான். அதுக்கப்புறம் சரஸ்வதியை அவருடைய பிள்ளையாக காட்டி, அப்புறம் அதை மனைவியாக காட்டி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய குழப்பலாட்டங்கள்லாம். சரி, தமிழ் சமூகமும் கிரியேஷன் தியரியை ஏற்கல. நம்ம கிரியேஷன் அப்படிங்கிறது இயற்கை அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே ஒழிய, படைப்பு கடவுள் அழிப்பு கடவுள்னா நம்ம வைக்கல. அழிப்பு கடவுள்னா சிவனை கொண்டு போய் அழிக்கும் கடவுள், சிவாத டெஸ்ட்ராயர்லாம் போட்டுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கல. சிவன் தான் நமக்கு உருவாக்க கடவுளாக இருக்காரு. அவர் தான் உயிர் தத்துவத்தை நம் தமிழர்களிடம் முதலில் கொண்டு விளக்கியவர். அதனால அவர் தான் உருவாக்க கடவுளா இருக்காரு. அதனாலதான் சிவனை லிங்க வழிபாடுல நம்ம வழிபடுறோம். லிங்க வழிபாடு என்பது பிறப்பு தத்துவத்திற்கானது. ஆளின் அங்கமும் பெண்ணுடைய உறுப்பும் சேர்ந்ததுதான் லிங்கம். இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம்னு வைங்களேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலா போவானா. அப்ப பிறப்பு தத்துவத்திற்கான சிவனை அழிக்கும் கடவுளாக கொண்டு வைப்பது ஒரு பிராமண தவறான ஒரு சிந்தனை. அதெல்லாம் இந்த படம் என்பது அப்படியே அந்த வர்ணாசிரமத்தை அப்படியே கொண்டு இந்த சீசன் திணிக்குது. புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த வர்ணாசிரமம் சரி, அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, எல்லாத்துக்கு பின்னாடி ஒவ்வொன்றும் அவங்க தீர்மானிச்சுதான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க.
இதுல இந்த வேதத்தை வந்து ஏதோ குள்ளர்கள் போல காட்டுறது, இதெல்லாம் அவருடைய அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம்குள்ள நம்ம விட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குள்ளர்களை பிராமணர்களா காட்டுறது என்ன? அவங்க எல்லாம் ஏன் பிராமணரா காட்டணும்? இந்த கேள்விலாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு நயவஞ்சகத்தனம் அந்த டைரக்டர் அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்குள்ள இருக்குங்கிறப்ப நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யக்கூடிய எல்லாருமே பிராமணர்கள். இந்த ஒட்டுமொத்த இனத்தையும் மக்களையும் பாதுகாக்கிற வேலையை செய்யறாங்களாம். அதாவது என்ன, இந்த 5ஆம் வேதம்னு ஒண்ணு வருமா, அது வந்து இன்றியமையாது தான், அது வந்தே தீருமா, அதை வரவேற்கிறதுக்கு அன்னைக்கே இந்த வேதம் எப்படி வரணும்ங்கிறதான் தீர்மானிக்கப்பட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒண்ணு கொடுத்துறாங்க. அதுல ஒரு ஸ்டெப் ஒண்ணு அதுல ஒரு இது இருக்கு. ஒரு என்னன்னா இந்த பசிலுக்கான பசில்ஸ் வந்து பிரிச்சு போடுறாரு. அந்த பசிலை பிரிச்சு போடுறது மூணு குழுக்களுக்கு பிரிச்சு போடுற மாதிரி. ஒருத்தர் சாவியை மெயின்டைன் பண்றாரு, ஒருத்தர் வந்து பாக்ஸை மெயின்டைன் பண்றாரு, ஒருத்தர் வந்து அந்த இடத்தை எதையோ மெயின்டைன் பண்றது. அதுல வந்து என்னமோ பஞ்சமாவேதின்னு ஏதோ ஒரு இதை டெர்மினாலஜி உருவாக்கி அதை அவங்களும் பிராமினா காமிச்சு அந்த பஞ்சமாவேதிகளுக்கு 5 வேதத்தை பற்றியான புரிதல் இருக்கும். அவங்க தான் வந்து அதை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த ஹீரோயின். அவங்க பேர் என்ன? தேவதர்ஷினி. இல்ல தன்ஷிகா வந்து அவங்க ஹீரோயின். அவங்க தான் வந்து இந்த வேலையை பண்ற மாதிரி இதை பண்றாங்க. இது ஒண்ணு. இன்னும் நான் சொல்றேன், இந்த பிராமின் டாமினேஷன் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதுல நடித்தவர்களோட எண்ணிக்கையை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இவங்க எல்லாமே அவங்களோட ஆர்டிஸ்டுங்க. அதுல அந்த கேஸ்ட்ல ஒரே கேஸ்ட் தான் இருக்குது. கேஸ்ட்ல ஒரே கேஸ்ட் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? என்னப்பா இது, ஒட்டு மொத்தமா ஒரு கேஸ்ட்ல இருந்தே எல்லா கேஸ்டையும் எடுத்து போட்டிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு கேஸ்ட் எவ்வளவு முக்கியமான கேஸ்டா இருந்திருக்குன்னு பாருங்க. புரியுதா? சோ இதுதான் நடந்திருக்கு. இல்ல நான் சொன்ன அந்த விடாது கருப்பு மர்மதேசம்ல இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அதே ட்ரூப் அப்படியே போட்டிருக்காரு. அப்போ புரியல, எனக்கு இப்போ புரியுது. சோ இதுதான் இப்ப நம்ம எப்படி அதை லிங்க் பண்ணோம்னா, இப்ப அந்த டைரக்டரும் அதே கேஸ்ட், அதாவது அதே குழுவை சார்ந்தவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ட் என்று சொல்றது இந்த நடிக்கக்கூடியவங்கள கேஸ்ட் என்று தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம நடிக்கிறவங்களும் எல்லாரும் ஒரே கேஸ்ட சார்ந்தவங்க தான். தமிழை விட்டு இதுக்கு போயிட்டீங்க, ஆங்கிலத்துல நம்ம ஒரு புலமையை காட்ட வேண்டாமா? சோ இதுதான் இங்க இருக்கிற விஷயம். இப்ப இங்க என்னன்னா, முழுக்க இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் இவங்க செஞ்சா அது சரியா தான் இருக்குங்க. அத கேள்வி கேட்க கூடாதுங்க. சந்தேகமே அதெல்லாம் வந்து அவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீங்களும் கேள்வி கேட்க கூடாது. நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்க. நம்பிட்டு வந்து கோயிலுக்கு வந்து பூஜைக்கு வந்து கலந்துக்கோங்க. இதுதான் இந்த ஒட்டுமொத்த சீசனுடைய அல்டிமேட் எய்ம். நீங்க அவங்கள நம்புங்க, எல்லாம் நடக்கும். இதுல சிவபெருமானே வந்து ஒரு துறவி மாதிரி அங்க சுத்துற மாதிரி ஒரு கேரக்டரா அவர் திடீர்னு டான்ஸ் ஆடுவாப்புல. ஏதோ கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு நிறைய இடங்கள்ல. சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டவுன் பிளே பண்றதுதான் கடவுளை. அதான் இந்த டவுன் பிளே பண்றது நீங்க பிரம்மனை பண்ணிருக்கலாமே. பிரம்மன் எங்க காட்டவே இல்லை, தெரிய மாட்டாங்க. பிரம்மனை அப்படியே பூதாகரப்படுத்தி விட்டுறது. ஆனா சிவனை வந்து அப்படியே லோக்கல் கை அவர் ஈஸி ஆக்சஸ் மாதிரி காமிச்சு விட்டு அவரை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி விடுறது. இதெல்லாம் அதுல இருக்கு. சும்மா பிச்சைக்காரர் மாதிரி அவர் சுத்திட்டு இருக்கிற மாதிரியும், அந்த இதை திருடிட்டு போற மாதிரி, அதை பண்ற மாதிரி. அதாவது ஒரு கேரக்டர், அது சிவன் தானா அவரு, நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்தர் மாதிரி இருப்பாப்புல, அவர் அப்படியே கைட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாப்புல, மறைவாரு, அவரை பார்த்தா அங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இது இன்னொன்னு இது வந்து இந்த ஜாதகம் ஜோசியத்தை எல்லாத்தையும் நியாயப்படுத்துது. இந்த சீசன்ல ஒருத்தங்க இந்த பெண்ணுக்கு இந்த தோஷம் இருக்குங்க, இந்த தோஷம் கல்யாணம் பண்ணா செத்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த உருட்டுகள் இருக்குல்ல, இந்த உருட்டுக்கள் எல்லாத்தையும் இது வந்து நியாயப்படுத்துது. இந்த ஜோசியம் ஜாதகம் லொட்டு லோசுக்கு இது எல்லாம் நம்ம ஊருக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எவனுமே வெளிநாட்டுல பாக்குறதுல பண்றதுல. அவன் இப்ப வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். அவன் நிம்மதியா வாழ்றவன் இருக்கான், சாகரவன் இருக்கான், இது பண்றவன் இருக்கான். அதே போல இப்ப நீங்க சொல்றீங்க இந்த ஜோடி வந்து ரொம்ப பிரமாதமா வாழும்னு சொல்லி எல்லாம் இது பண்றாங்க. இந்த மாதிரி வரன் பார்த்தானே இந்தியாவில பல திருமணங்கள் நடக்குது. அப்ப இந்தியாவில டிவோர்ஸும் நடக்குதா இல்லையா? 90 நாளுக்குள்ளே புட்டுக்குது பாரு இறக்குறவங்க இல்லையா? மகப்பேறு மருத்துவமனைகள்ல வந்து குழந்தை பேர் இவங்களுக்கு வந்து 10 குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிதான் கல்யாணம் பண்றாங்க. இல்ல குழந்தை பேர் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியா கல்யாணம் பண்றீங்க? எல்லா ஜோசியக்காரரும் சொல்லும்போது குழந்தை பேர் இருக்குது எல்லாம் தான் சொல்றாங்க. ஆனா எல்லா மகப்பேறு மருத்துவமனையும் நிரம்பி வெளியிறதுக்கான காரணம் என்ன? இப்ப இந்த இதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. ஏதோ நம்பிக்கை சார்ந்ததுன்னா இதுல அந்த நம்பிக்கைய சயின்ஸ் மாதிரி கொண்டு வந்து நம்ம தலையில திணிக்கிறாங்க இந்த நாடகத்துல. சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு நீங்க நம்பிக்கைங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே நம்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது அறிவியல் கிடையாது. ஆனா இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது இளையவர்களுக்கு எல்லாம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேட் சயின்ஸ் இருக்குது, நமக்கு புரியல, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சயின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியலை இந்த நாடகம் வந்து உந்தி தள்ளுது. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியும் இது எல்லாமே எங்க போய் நிக்குதுன்னா சான்ஸ்கிரிட்ல போய் நிக்குது. அதுல பாத்துங்க பயன்படுத்துற வார்த்தைகள், அதுல இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து முழுக்க சான்ஸ்கிரிட். ஏன்
தமிழ் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இல்லை. அங்க எல்லாமே சமஸ்கிருதத்தின் மயத்துல அந்த நாடகம் முழுக்க தொடர்ந்து போகுது. இது தமிழ் நாடகம் என்ன எதுக்கு இது? அது சான்ஸ்கிரிட் நாடகமா நடத்திட்டு போயிருங்களேன். தமிழங்கிற ஒரு இழுச்சவாயின் தலையில இந்த சான்ஸ்கிரிட்டை கொண்டு வந்து தலையில கட்டுற வேலையாத்தான் இது பார்க்கப்படும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பிராமணிக்கல் கான்செப்ட் எடுத்துட்டு அது நடக்கிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமம், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி அதுல வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க மாதிரி தோணுச்சு அதை பாக்குறப்போ. பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கேரக்டர் வரும். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்றவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, அதனால அவங்க அப்பா வந்து இந்த கோயில்ல வந்து ஏதோ பரிகாரம்னு சொல்லிட்டு விளக்கு இது போடுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அங்க வந்து ஒருத்தன் வந்து லவ் பண்ற மாதிரி வருவான். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்து அவன் போய் செத்துருவான். ஸோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு புரியுதுங்களா சொல்றது? ஸோ அந்த பொண்ணை வந்து யாராவது ஒருத்தன் தொட்டானா அவன் செத்துருவான் அப்படின்னு அது அந்த பெண்ணோட ஜாதகத்துல இருக்கு. அந்த ஜாதகம் வந்து உண்மையாயிடுது. அவன் வந்து தொடுவான், அவன் எதுவும் தொடுவான், இது பண்ற மாதிரி இவன் வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்ற மாதிரி என்னோட ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். பட் ஆனா அந்த உடனே அவன் செத்துற மாதிரி கட்டுவான். அவன் ஒரு கிரிக்கேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏஐயோட ராதிகான்னு சுத்திட்டு இருப்பான். ஸோ இதுதான் இருக்கிற விஷயம். சரி, இது என்ன சொல்ல வருது இந்த நாடகம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 5ஆம், அதாவது 4 வேதங்கள், 4 ஒவ்வொரு தன்மை கொண்ட வேதங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ உளறி வச்சிருக்கிறாங்க. அதுக்கும் அந்த வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதர்வன வேதம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதர்வன வேதம்னா சவுண்டை பத்தியான அதிர்வனைகளை பற்றியான வேதங்கள் தான் அதிர்வலை வேதம். அதர்வன வேதம் உங்களுக்கு வந்து சவுண்ட் எப்படி வேலை செய்யுது, அது வந்து இப்ப ட்ரம்ஸ் எப்படி வேலை செய்யுது, இது மாதிரி வேவ்ஸ் எப்படி, இதை பற்றியான தரவுகள் தான் அந்த வேதத்துல அதிகமா இருக்கும். அது போக வேற விஷயங்களும் இருக்கும். இதை பற்றிய வேதம், அது மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சயின்ஸ் பேஸ்டான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. அதை ஏன்னா அதை டிஸ்கஸ் பண்ணா அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எதுல எழுதப்பட்டது, எதுல மாற்றப்பட்டது, எப்படி தூக்கிட்டு போனது, இதெல்லாம் வந்துடும். அப்ப இது எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணிட்டு அந்த வேதங்களை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விஷயங்கள் மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த 5ஆம் வேதம்ங்கிறது வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, ஏஐ வந்து சிலிக்கான் லைஃப் ஃபார்மா மாறுறத பத்தியானது. மீட் அந்த 3D பிரிண்டர், மீட் மேக்கர் வந்து மீல் மேக்கர் லெவலுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஜெனட்டிக்கலா வந்து இப்ப நிறைய ரிசர்ச் எல்லாம் வந்து இப்ப இஸ்ரேலிய சயின்டிஸ்ட் வந்து முடிவு பண்ணி உயிர்களை கொல்லாமல் உயிரை உருவாக்குறதுக்கு சொல்லி டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா டிஷ்யூஸ் எப்படி உருவாக்கலாம், அப்ப அதுல சிக்கனு, ஃபிஷ் இதெல்லாம் உருவாக்கி அதை வறுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்ப உயிர்களை கொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு கன்றாவி வேலைகளை, கர்மாந்திர வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியுது. அதே மாதிரியான வேலையை இங்கேயும் பண்ற மாதிரியும் காமிச்சு அதை வந்து ஒருத்தர் ஹைஜாக் பண்ற மாதிரிலாம் வரும். எதுக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஏஐ டெக்னாலஜி இருக்குங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை உருட்டி இருப்பாரு. கொஞ்சம் கூட லாஜிக் இருக்காது. பாத்தீங்களா, ஏதோ ஒரு பழைய காலத்து கம்ப்யூட்டர்ல அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாரு. அது முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்படி ஜாதகம் என்ன, அதுலயும் ஜாதகம் இருக்கும். ப்ரோ, இது ரோபோட் ஜோசியம் சொல்ல தெரியுமா? அதுல ஏதோ கதை ஏதோ எழுதி ஒட்டிருப்பாப்புல. அவர் தான் அதை உருவாக்குனாருங்க. கதை எழுதி புக்ல போட்டு இதுல ஒட்டினா அது எப்படி அவர் என்ன கான்செப்ட்ல இது இருக்குன்னே தெரியாது. ஒருத்தர் உருவாக்குனாருன்ட்டு அது எதுங்க சாட் நார்மலா இருக்கு. அந்த வெளிநாடுகள் அந்த காலத்துல சாட் பண்றது ஒண்ணு இருக்கும். பழைய நான் சொல்றேன், நம்மள சின்ன பையனா இருக்கிற காலத்துல இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஹெல்ப் பண்ணுவோம் அசிஸ்டன்ட். இல்ல, அந்த அசிஸ்டன்ட் இல்லைங்க. நார்மலா அன்னைக்கு வந்து இன்டர்நெட் வந்த காலகட்ட புதுசுல சாட்டிங்க்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்க சாட் பண்ணலாம். அது சாட் ரூம்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த நம்மளாம் ரொம்ப நீங்க இல்லைங்க, ரொம்ப சின்ன பையனா இருக்கிற காலத்துல அது இருந்துச்சு. அந்த டெக்னாலஜி அந்த சாட்டை காமிச்சுட்டு அதுல ஏஐ வந்த மாதிரி காட்டுறாங்க. எப்படி ஏஐ எங்க டெவலப் ஆச்சு, யார் டெவலப் பண்ணா, என்ன அல்காரிதம், ஒன்றும் அதெல்லாம் இல்ல. ஏஐ டெவலப் பண்ணிட்டாங்க. கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு அதோட ப்ராசஸிங் பவர் என்ன, என்ன அது என்ன சிஸ்டம்ல இருந்து என்னத்தை ப்ராசஸ் பண்ணுது, அன்னைக்கு இருந்த நெட்டோட ஸ்பீடுக்கு அது என்ன பண்ணிருக்க முடியும். இன்னைக்கு இருக்க ஏஐ இந்த தருமாற்றம் ஆகுது. அவங்க அப்படியே அந்த ஆதி காலத்திலேயே அது வந்துருச்சு. அப்படி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலகட்டத்திலே அது வந்து ஏஐ வந்து அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அவர் வயசான கிழவராயிருவாரு. அது வந்து இந்த 5ஆம் வேதத்தை பற்றி ஏதோ இவங்களுடைய இந்த பிராமண கலாச்சாரத்துக்குள்ள ஏதோ இருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது அலையும். அது ஆளுகளை செட் பண்ணி பணத்தை எல்லாத்தையும் திருடி பேங்க்ல இருந்து அந்த ஏஐ பணத்தை திருடி அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்ல மாத்தி அவங்க மூலியமா அடியாட்களை வச்சு கொலைகாரங்களை எல்லாம் வச்சு மனிதர்களை கடத்தி கொலை செஞ்சு அவங்களை ஏதோ அரைச்சு மாவாக்கி அதை வந்து 3D பிரிண்டிங்ல போட்டு உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான உடம்பு வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டாங்களே. அதுக்கப்புறம் சிலிக்கான் சிப்பு, அந்த சிலிக்கான் சிப் வந்து கொண்டு போய் வச்சு மூளையா வச்சு அது வந்து மனித உடம்பு போல அது வருவதற்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நியூரல் லிங்க் போயிட்டு அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சைட்ல நடக்கும் இந்த கதை. இந்த ஏஐ வரும் பொழுது 5ஆம் வேதம் வரணும். இது வந்து எழுதி வைக்கப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, நியதி மணியாட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு இருக்காங்க.
ஸோ இதுதான் விஷயம். இதுல என்னன்னா ஓவர் குளோரிஃபை அந்த பிராமின் டாமினேஷன் அவங்களுடைய அந்த வர்ணாசிரம கோட்பாடுகள் எல்லாத்தையும் சான்ஸ்கிரிட்டைஸ் வெர்ஷன்கள் எல்லாத்தையும் வந்து ஓவர் குளோரிஃபை பண்ணி ஓவரா வந்து அதுக்கு ஏதோ ஒரு ஹைப் கொடுத்து அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றுக்கு பின்னாடி மந்திரத்துக்கு பின்னாடி ஒரு எந்திரம் இருக்கு, எந்திரத்துக்கு பின்னாடி மந்திரம் இருக்குன்னு என்னென்னத்தையோ போட்டு உளறி விட்டு இதை செய்யணும்னா அது வேணும், எது வேணும், அதுக்கான மந்திரம் வேணும். அந்த ஒரு மந்திரம் என்ன, அதுக்கு எனக்கு அந்த மந்திரம் தெரியாது. என்னைக்காவது ஒரு பிராமணர் எனக்கு மந்திரம் தெரியாதுன்னு எங்கேயாவது சொல்லி போய் நீங்க பாத்திருக்கீங்களா? உலகத்தில் ஏதேனும் ஒரு பிராமணர் அவருக்கு மந்திரம் தெரியும், அந்த மந்திரம் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். யார் அந்த மந்திரம் கரெக்டா தப்பான்னு யாருப்பா வெரிஃபை பண்றது? மந்திரத்தை அவர் யார் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லி அவருக்கு தேவைன்னா கட் ஷாட் பண்ணிக்குவாரு. நீங்க கோயில்ல நீங்க போயிட்டு அர்ச்சனைக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அர்ச்சனையை அவர் மணிக்கணக்கா பேசுவாங்க, டைம் இல்லைன்னா டப்புன்னு பேரை சொல்லுவாப்புற ஸ்வாகா அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவாருல, நமக்கு காசு ஸ்வாகா இது மாதிரி. ஆனா வந்து அப்படிலாம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கான். அந்த மந்திரம் தெரிஞ்சாதான் எனக்கு அந்த மந்திரம் தெரியாது அப்படின்னா அந்த மந்திரம் வந்து சேர்ந்துரும். ஏன்னா விதி இல்ல, விதினா நடக்கணும்னா நடக்கும், அதுக்கு முன்னாடி வராது, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். சாவி வரணும்னா வந்துரும். இந்த மாதிரி அதாவது என்னன்னா நாங்க சொல்றது சரிங்க, இறைவனுடைய பேச்சுக்களுக்கு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால வந்து நாங்க சொல்றதை நீங்க நம்பி செயல்படுங்க, எங்களை டவுட் பண்ணாதீங்க, கேள்வி கேட்காதீங்க, அது நடக்குதுங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே. அப்ப வந்து அந்த 5ஆம் வேதம் வந்துருமா, அதுக்கு எல்லா வேலையும் நடக்குமா? இதுல இந்த 4 வேதமும் எதுக்கு இந்த 5ஆம் வேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி குறுக்குசால் ஓட்டணும்னு எனக்கு புரியல. அது 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 எதுக்கு அவங்க குறுக்குசால் ஓட்டிட்டு இருப்பாங்க? கடவுள் தான் வேதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எதுக்கு இந்த குறுக்குசாலு தெரியல. அப்புறம் அவங்க சபிச்சுட்டா வந்து நடந்துரும். அப்ப அவங்க சபிச்சுட்டா நடந்துரும் அப்படின்னா அவங்களை எதுக்கு பிராமினா காட்டுறீங்க? அப்பதான் பிராமின்ஸை பார்த்தா ஒரு பயம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பை ஏற்படுத்துதான். ஒரு மாதிரி பொதுமையா நடத்திக்கலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு அந்த இதுல 3ல ஒரு இதை வந்து பிராமின் மாதிரி காமிச்சீங்கன்னா சரி ஓகே, ஏதோ ஒரு இதுக்காக ஒரு கோயில் சம்பந்தமா காட்டுறதுனால இப்படி காட்டுறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கற்பனை கதை, அந்த கற்பனை கதையில நடிச்சவங்கள தொடங்கி அதுல வரக்கூடிய கருத்துக்கள் இருந்து பெரும்பான்மை பிராமணர்கள். நீங்களே அந்த நடிச்சவங்களாம் நீங்க எடுத்து அவங்களோட கம்யூனிட்டி எல்லாம் பாருங்களேன். அப்ப இது என்ன ஓவர் பிராமின் டாமினேஷன்லாம் ஒரு நாடகம், அதை கொண்டு வந்து தமிழர் அப்பனா பிராமின்ஸுக்குள்ளே நீங்க ஏதாவது மயிலாப்பூர் அங்க மட்டுமே போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே? எல்லாரும் தமிழர்களும் பாக்குற மாதிரி எடுத்து வைக்கிறது. ஆனா முழுக்க முழுக்க ஒரே சமூகத்திற்கான துதிப்பாடல். எல்லா ஓடிடிலையும் ஹெட்ல யார் உட்கார்ந்துருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் நடக்குதா நம்ம தெரியல, அப்படிதான் நடக்குதான்னு தெரியல. ஓவர் இது. ஆனா ஏன் வந்து பெருசா அந்த டைம்ல யாரும் விமர்சிக்கலன்னு எனக்கு தெரியல. நான் யாரும் பார்க்கல, லேட்டா நம்ம பார்த்தோம், பட் யாரும் பார்க்காம போயிட்டாங்களான்னு தெரியல. ஒரு நாடகமா அது ஓகே, எஃபர்ட் டேக்கன், அதுக்கான கதையை போட்டது இதெல்லாம் ஓகே. பட் ஆனா அது இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அதோட கோர் இது வந்து பாத்தீங்கன்னா நோக்கமே உங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா பிராமணர்களுடைய சடங்கு சம்பிரதாயத்துக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஞ்ஞான அறிவியல் புதைந்து கிடப்பது போன்ற ஒரு பிம்பத்தை நீங்க இந்த நாடகத்து மூலமா கட்டமைக்கிறீங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது அப்படிலாம் அதெல்லாம் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நிறைய வரும், அதெல்லாம் வருது, நிறைய டைலாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ செய்யறதுக்கு தங்கள் உயிர்களே தியாகம் பண்ணிட்டு செய்யற மாதிரிலாம் அந்த தலையெல்லாம் வெட்டி விழுகிற மாதிரிலாம் சில இருக்கும், கோர் காட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில அஜெண்டாஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான சில அந்த மாதிரி காட்சிகள் அது மாதிரி. அதாவது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் காமத்தில் ஈடுபடுவதெல்லாம் வந்து அஜெண்டாக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனா ஒரு பெண்ணும் காமத்தில் ஈடுபட்டால் அதை அஜெண்டாக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதெல்லாம் தெய்வ குத்தம் ஆகாதுங்க, புரியுதா? அதெல்லாம் தெய்வ குத்தம் ஆகாது. அதுவும் ஒரு வெள்ளக்கார பெண்ணோட ஒரு பிராமண பெண் செய்யும் பொழுது அது தெய்வ குத்தம் ஆகவே ஆகாது. நல்லா இருக்கு கான்செப்ட், புரியுதா? இது மாதிரி எல்லாம் காமிச்சிட்டோம்னா ஆகாது. எதுவும் என்னன்னு புரியல நமக்கு. சரி, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங், விமன் எம்பவர்மெண்ட்ங்கிற பேர்ல ஸ்மோக் பண்ற மாதிரி இதெல்லாமே இந்த கண்ட்ராவி கலிச்சடைகளும் இதுக்கு இந்த நாடகத்துல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஓடிடில ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்கல்ல, பிளாக் ஒயிட்டா காட்டணும், ஒயிட் பிளாக், வானவில் இருக்கா இருக்கு, ஆனா பெண்ணா காட்டணும், குடிக்கிற காட்சிகள் இருக்கா இருக்கு, ஆனா பெண்ணா காட்டணும், பெண்ணா ஆனா காட்டணுமா இருக்கு, ஆபாசங்கள் இருக்குன்னா அதுவும் இருக்குது, கெட்ட வார்த்தை பேசணுமா அதுவும் இருக்குது. இப்படியே எல்லாத்தையும் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் டிக் போட்டா இதெல்லாம் ஃபில் ஆகுது. இந்த நாடகத்திலயும் எல்லா நம்ம விமர்சிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதுலயும் இருக்கு. சோ இவங்க கலாச்சார பாதுகாவலர்னு சொல்ல முடியாது, கலாச்சார சீரழிவையும் செய்கிறார்கள். ஆனா அட் த சேம் டைம் அவங்களுடைய அந்த கேஸ்டிங், அந்த உள்ள நடிச்சிருக்கக்கூடிய கேஸ்டிங்கையும் வந்து பாதுகாப்பா காட்டுறாப்புல. இது நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, நம்மளோட பண்பாடு, தெய்வங்கள், அப்புறம் சாஸ்திரம், புராணம், இதுல இருக்க அந்த கியூரியாசிட்டி யூஸ் பண்ணிட்டு இதுல இந்த மாடர்ன் விஷயம் எல்லாம் பூச்சி ஒரு போட்டு பண்றாங்க. அதுல வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி இப்ப ரொம்ப எல்லாரும் பேச்சு பொருளாயிட்டு இருக்கா, உடனே உள்ள போட்டாச்சு. அதுல என்னன்னா அதாவது ஒரு ஏஐ
தன்னுடைய மனித உடலை அடைதான். அப்படி மனித உடலை அடையும் போது அது புதிய பரிணாமமா அது வந்து கார்பன் லைஃப் ஃபார்ம்ல இருந்து சிலிக்கான் லைஃப் ஃபார்மா வருதான். அப்படிலாம் சொல்ற இதெல்லாம் கரெக்டு தான். சிலிக்கான் லைஃப் ஃபார்ம் எதுக்குடா டிஷ்யூ கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கு? இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கப்பா, எனக்கு புரியல. நீங்களே யோசிங்க. சிலிக்கானு அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. சிலிக்கான் பாடியை வச்சுக்கிட்டு இரும்பு பாடியை வச்சுக்கிட்டு ரோபோட் மாதிரி அயன்மேன் மாதிரி அது வர்றதுக்கு தயாரா இருக்குமா? சிலிக்கானு ஆனா வந்து சிலிக்கான் கிடையாது. அது வந்து மனித டிஷ்யூக்கள் எடுத்து மனித டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி டிஷ்யூ கல்ச்சர் பண்றதுக்கு எதுக்கு மனுஷனை கொண்டுச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எல்லாரும் கொண்டு சகதியாக்கி அது இல்லாம பண்றதுதான் அந்த கான்செப்டே. ஒண்ணுமே புரியல. பயோஃப்ளூயிடுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. சரி, பயோஃப்ளூயிடு வச்சுக்கிட்டு அது ஓகே, அது இருக்கு, நீங்க சொல்றது புரியுது என்னன்னு. அதுல டிஷ்யூவை போட்டா டிஷ்யூ கல்ச்சர் ஆக போகுது. அப்படி எப்படி ஏதாவது க்ரோ ஆகுற மாதிரி காமிச்சிங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அதை விட்டு எல்லாரும் கொலை பண்ணா கொஞ்சம் கோர் கண்டென்ட் வேணும்ல, கொஞ்சம் ஒரு பயம், அமானுஷம், பயம், கொலை, இது பலி குத்தல், இது மாதிரிலாம் வேணும்ல. அதுக்காக இது அது மாதிரி போட்டு கடைசியில சிலிக்கான் லைஃப் ஃபார்ம்ங்கிறீங்க. என்ன சிலிக்கான் லைஃப் ஃபார்ம்? ஒரே ஒரு சிப் செட் மட்டும் தான் கிடக்கு, மிச்சம் உடம்பு ஃபுல்லா நம்ம உடம்பு மாதிரியே கிடக்கு. எப்படி எனர்ஜி எங்க இருந்து எடுத்துக்கும்? பேட்டரி போட்டுக்குமா? பேட்டரி போட்டு எதை ஃபங்க்ஷன் பண்ணும்? சாப்பிடுமா? ஆய் போகுமா? என்ன பண்ணாது? அது மூளை மட்டும் சிலிக்கானா? அப்ப எப்படி நியூரான்ஸ் ஒர்க் ஆகும்? அதுக்கான கனெக்ஷன் அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் அவங்களே யோசிக்கல. அந்த டீடைலிங்லாம் ஒன்றும் கிடையாது. சிலிக்கான் லைஃப் நான் என்ன நினைச்சேன், சிலிக்கான் லைஃப் ஃபார்ம்னா வந்து இப்ப அயன்மேன் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, விஷன் ஒரு உருவாப்புல. அது எப்படி ஜார்விஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அது போக அல்ட்ரான்ங்கிற ஒரு ஆப்ரேட்டிங், அந்த ஜார்விஸோடைய கான்சியஸ்னஸையும் அந்த அல்ட்ரானுடைய கான்சியஸையும் கலந்து ஒரு இது உருவாகும். அது கூட அவங்க கொஞ்சம் அமானுஷத்தை கலந்துருப்பாங்க. யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ற ஸ்டோன்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டோனோட சேர்ந்து இந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் போகும்போது ஒரு பியூர் ஃபார்மா ஒரு ஏஐ கிரியேட் ஆகும். அது முழுக்க முழுக்க ரோபோட். ஆனா அந்த உடம்பே கிழிச்சாலே சிலிக்கான் இதுதான் வரும். அது ஃபுல்லா ஒரு ரோபோட். அந்த ரோபோட்டுக்குள்ள ஒரு அழிக்க முடியாத பவராக அந்த ஸ்டோனும் ஆட் ஆகி உருவாகிறதுனால விஷன்னு ஒரு புது லைஃப் ஃபார்மும் உருவாகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அது ரோபோட் தான். ஆனா பவரான ஒரு ரோபோட், அது அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரோபோட்டா இருக்கும். அந்த இது கல்லு போயிடுச்சுன்னா அது செத்து போயிடும். இதான் அட்லீஸ்ட் அவங்க சிலிக்கான் லைஃப் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கறத ஒரு பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டே அவன் பண்றான். ஒரு நியாய முன்னியம் பாத்துருக்கீங்க. நீங்க வந்து உடம்பு ஆனா மூளை மட்டும் இது சிலிக்கான் சிப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுனா அதுக்கும் ஒரு ஒரு நியாய தர்மம் இல்லாம ஒரு கதையை உருவாக்கி கொலை இதெல்லாம் காமிச்சு என்ன லாஜிக் இதுல? அப்ப அது சிலிக்கான் லைஃப் ஃபார்ம் எப்படி வரும்? அது பயாலஜிக்கல் ஃபார்ம் தானே. உங்களுக்கு இதெல்லாம் ஏன் புரியலன்னா, இந்த பிறப்புல நம்ம அந்த பிறப்பு பிறக்கல, இந்த பிறப்பு பிறந்துட்டோம். ஒரு நூலோட பிறந்திருந்தோம்னா மேபி நமக்கு அந்த நூலை பிடிச்சி பார்த்தோம்னா புரிஞ்சிருக்கும். நூல்னா நல்ல புத்தகங்கள், பல நூல்களை படித்து அதை படித்து தெரிந்து கொண்டால் புரிஞ்சிருக்குமே என்னமோ. இது அப்படிதான் இருந்துச்சு இந்த படம். இதை நம்ம எப்படி இது நிறைய பேர் இதை பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அந்த நேரத்துல நான் பார்க்க முடியல. இப்ப பார்க்கும்போது இதுல என்ன கருத்து சொல்றதுக்கு இருக்கு? ஒரு நாடகமா ஓகேங்க, ஒரு சுவாரஸ்யமா இருக்கானா இருக்குங்க, நிறைய தகவல்கள் வருது, நிறைய வெவ்வேறு ஆங்கிள், வே ஆஃப் மேக்கிங்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறது தப்பு இல்லை. பட் ஆனா நம்ம அப்படி பார்க்க மாட்டோமே, நம்ம தான் மூளை வேலை செய்யுதே. அப்படி வேலை செய்வதை பார்க்கும் பொழுது இது வந்து அவங்க செய்யற எல்லாத்தையும் நியாயப்படுத்தும் விதமாக இந்த நாடகம் என்பது காட்டப்படுகிறது. இது ரொம்ப ஆபத்து. நீங்க செய்யறது எல்லாமே சரின்னு கிடையாது. நீங்க உங்க லாஜிக்கே சொல்லுங்க, விதியின் பயனில தான் எல்லாம் நடக்குதுங்கிறத சொல்றீங்க. இது எல்லாமே உன்னுடைய பிறப்பில் நடக்கக்கூடிய அத்தனையுமே தீர்மானிக்கப்பட்டதுங்கிறீங்க. அப்போ ஒருவன் வந்து ஒரு சமூகத்தில் பிறந்து அவன் அந்த சாதிய தீண்டாமையை அனுபவிப்பது அவனுக்கு தீர்மானிக்கப்பட்டதுங்கிற பொருள் எடுத்துக்கலாமா? இதை நியாயப்படுத்துவதன் மூலமா ஒரு பெரும் கொடுமையை நியாயப்படுத்துற மாதிரி இல்லையா? சனாதானத்தை நியாயப்படுத்துற மாதிரி. அதுதான் வர்ணாசிரம கோட்பாட்டை நீங்க அளவுக்கு அதிகமா இந்த இதுல நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. விதியில் அப்படித்தான் நடக்கும். அதுக்கு பின்னாடி உனக்கு புரியல, உனக்கு இந்த பிரபஞ்சத்தோட நோக்கம் புரியல, அது புரியல, இது புரியல, எல்லாம் அப்படி பாரு சொல்லி வச்ச மாதிரி நடக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துல காட்டி என்ன பண்ண போறீங்க? அப்படி ஆனா ரியாலிட்டி இன் ரியல் லைஃப் அப்படி நடக்குதா? ஃபாலோவும் பண்ண முடியாது, நடக்கவும் நடக்காது. இப்ப தோஷம் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு இந்த ஒரு கம்யூனிட்டில வந்து கல்யாணம் பண்ணி வைக்காமலா இருக்கா? அதுக்கப்புறம் அதை வந்து குறுக்சால ஓட்டி அப்புறம் இந்த விளக்கு போட்டா சரியா போயிடும், அது போட்டா சரியா போயிடும்னா அப்ப யாரு குற்றவாளி ஆக்குறீங்க? படைச்சவனே கேனாப்பையில ஆக்குறது. இது உண்மைதானே? படைச்சவன் கேனாப்பைய அவன் படைக்கும் போது ஒரு தோஷத்தோட படைப்பானா, அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் விளக்க போட்டானா அந்த தோஷம் போயிருமா? அவரே என்ன அது சைக்கோபேத்தனமா இல்ல இதெல்லாம்? இதுதான் வந்து நமக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்தது, உங்க நம்பிக்கை. ஆனா இது வந்து நியாயப்படுத்துற மாதிரி ஒரு படைப்பு வந்து ஒரு பிற்போக்குத்தனமான படைப்பா தான் பார்க்கப்படும். அதற்கு சிவனை இழுக்கிறது, தமிழ் கல்ச்சர் எடுக்கிறது, தமிழ் கல்ச்சருக்குள்ள எல்லாம் போய் இழுத்துக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் சாதியம் வேற, அதுல ஒரு எச்சத்தனம் வேற பண்ணியிருந்தாங்க இவங்க. இந்த இதுல கம்மாளர் சமூகம், கம்மாளரை விஸ்வகர்மான்னு எடுத்து திருடுறது தப்பு. விஸ்வகர்மா வேற, கம்மாளர் வேற. கம்மாளர்கள் தமிழ்
ஆச்சாரிகளா? ஆசாரிகள். அதாவதுங்க நீங்க கம்மாளர்களுடைய தொழில் என்னன்னா கட்டிடக்கலைகள்ல இருந்து இந்த மாதிரி நிறைய ஸ்மித் வேலை இதெல்லாமே செய்வாங்க. அடிப்படையா வந்து கட்டிட தொழிலையும் கம்மாளர்கள்னு அவங்களுக்கு பேர் உண்டு. அதான் கம்மாளர்கள்னு சொல்லி தமிழ் சமூகத்துல இந்த சாதிய சர்டிஃபிகேட்லாம் வருவாங்க. அவங்கள இன்னைக்கு விஸ்வகர்மான்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களோட அந்த புராணம் சார்ந்த விஷயத்தோட போய் லிங்க் பண்ற வேலையா பண்றாங்க. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்டே பண்ணுது. இப்போ கூட நடுவில் ஞாபகம் இருக்கா, விஸ்வகர்மா சட்டம் வந்துச்சா, தமிழக அரசு எதிர்த்துச்சா, அதுக்கு என்ன பொருள்? கைவினை பொருட்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து விஸ்வகர்மா ஆக்ட்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து நம்ம இதுல பண்ணாங்க. இது வந்து குலக்கல்வி முறையை வந்து ஊக்குவிக்கும் விதமா இருக்கு, அப்படி அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பாலாம் தமிழக அரசு எல்லாம் சான்ஸ்கிரிட் இல்ல, அது சான்ஸ்கிரிட் தான். அந்த புராணத்தோட நம்ம லைஃப் வந்து இன்டர்ஃபியர் பண்றது இருக்குல்ல. விஸ்வகர்மான்னு வடக்குல இருக்கிறாங்கன்னா இருந்துட்டு போறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கவர் கம்மாளர், அவர் விஸ்வகர்மான்னு போட்டு குழப்பி விட்டு அவரோட இடஒதுக்கீட்டுல நாளைக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா விஸ்வகர்மால தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, அந்த தெலுங்கு பேசுற விஸ்வகர்மா தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. இப்ப தமிழ் விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேர்க்கும் போது இது தமிழா தெலுங்கானா யாருக்கும் தெரியாது. அதனால கம்மாளர்களோட இடஒதுக்கீட்டு பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகும். இதெல்லாம் நம்ம தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த படத்துல என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன சமூகம்னு உனக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. கம்மாளர் தான்ப்பா. இல்ல கம்மாளர்னு சொல்லிக்கிறோம், ஆனா நம்ம ஆக்சுவலா விஸ்வகர்மாமா. என்னது தேவையில்லாத டைலாக்ல அது புரியுதா? இது அப்படியே இருக்குது அந்த டைலாக். கம்மாளர் இல்ல, கம்மாளர் நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா ஆக்சுவலா விஸ்வகர்மா. நம்ம வந்து கோயில், நம்ம முன்னோர்கள் இந்த கோயில் அது உண்மைதான், தமிழ் கம்மாளர்கள் தான் இந்த கோயில் கட்டடக்கலை இதுல எல்லாத்துலயும் இது ஸ்தபதிகளெல்லாம் இருந்தவங்க கம்மாளர்கள் தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதை எதோட போய் சொல்கிறாங்க பாருங்க, விஸ்வகர்மான்னு சொல்லி கொண்டு எல்லாம் அந்த வர்ணாசனத்துல போய் சொல்லியாச்சு. அப்ப அவர் வந்து அந்த கோயிலுக்குள்ள அந்த பிரம்மனுடைய சன்னிதானம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பு. அவர் வந்து அவருடைய முன்னோர்கள் எழுதி வச்ச குறிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல வந்து சர்ப்பம், அதுவும் சான்ஸ்கிரிட் தான், எல்லாம் சான்ஸ்கிரிட்டுங்க, தமிழ்லயே இருக்காது. அதான் விஸ்வகர்மா. கம்மாளர்னு சொல்லக்கூடாதே, கோச்சுக்கிறாரு பாருங்க அவரு. விஸ்வகர்மான்னு சொல்லணும்னு போறாருன்னு புரிஞ்சுக்க வேணாம், அதெல்லாம் சான்ஸ்கிரிட். அது எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு எதர்ச்சியா பண்ணது இல்ல, இது மயிலாப்பூர்ல உட்காந்து பண்ணதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதேதான், ஒரு குறிப்பிட்ட சமூகம் நாங்க எங்கனாலதான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த நாடகம். ரொம்ப தப்பு. உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. நாங்க தான் எல்லாம்ங்கிற மாதிரி இருக்கு இந்த நாடகம். கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்னு சொன்னா ஓகே, அது வேற. நான் எங்களுக்கும் இதுல பங்கு இருக்கோம்னா ஆமா, ஆனா நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லாத சான்ஸ்கிரிட்டை கொண்டு வந்து அதுக்குள்ள எல்லா பக்கமும் திணிக்கிறது, அதை தமிழர்களுடைய பண்பாட்டோட பிணைக்கிறது, இதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் தீரணும். நமக்கு இந்த நாடகத்தை பார்க்கும்போது அந்த ஒரு அருவருப்பு நமக்கு தொடர்ச்சியாக இருந்துச்சு, ஒரு வெறுப்பு இருந்துச்சு. என்னடா இது எப்ப பார்த்தாலும் சும்மா சான்ஸ்கிரிட்னு. அப்பதான் பாக்குறோம் அதுல நடிச்சவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரே சமூகமா இருக்கிறாங்கிற போது இது திட்டமிட்டே ஒரு நோக்கத்திற்காக, சரி அந்த நோக்கத்துக்கு நடங்க, தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டெல்லாம் பாதுகாக்கிறது உங்க நோக்கம்னா எதுக்கு ஓரணி சேர்க்கை அது எல்லாத்தையும் இவ்வளவு காட்டிட்டு இருக்கீங்க? எதுக்கு ஒரு பெண்ணா இருக்கிற வந்து காட்டுறீங்க? அதான் அந்த அவங்களுக்கு வயசு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை, அவங்க அந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை தவிர்த்துருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த பர்டிகுலர் சீனுக்கும் இந்த ஒட்டுமொத்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வேணும்னே திணிச்சிருக்காங்க. ஒரு வெள்ளைக்கார பெண்ணோட இவங்க உடலுறவுல இருப்பது போல ஒரு காட்சியை வைப்பது எதனால? அதனால என்ன நடந்துருச்சு? அந்த கதையில என்ன மாற்றம் நடந்துச்சு அந்த காட்சினால? அவரோட ஃபேண்டசி நிறைவேறிச்சு. ஒரு சீனா எடுத்திருக்காரு. அப்ப கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது இவங்க நோக்கம் இல்லைங்கிறத நான் காட்டுறேன். அதுல வந்து அவங்க வந்து குடிக்கிற மாதிரி, ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி, ஸ்மோக் பண்ற மாதிரிலாம் நிறைய காட்சி வருது. அப்ப கலாச்சார பண்பாடுகளை பாதுகாக்கிறதும் இவங்க நோக்கம் கிடையாது. ஆனா அதெல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு என் சாதி அழியக்கூடாதுன்னு நினைக்கிறது. அப்ப இதுதான் வந்து நமக்கு வந்து என்னடா இது இந்த அளவுக்கு போய் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்கா இதுதான் எனக்கு செம்மையா ஒன்று மாட்டிருக்கு. இந்த வீடியோ வரட்டும், இதுக்கப்புறம் இந்த ஏஐ வேற வரும். அந்த ஏஐ வந்து எந்திரிச்சு வந்து உயிரெல்லாம் வந்து அது வந்து படிக்கும். அப்ப வந்து வேதம் வந்து அப்படியே சவுத்துல அடிக்கும். செகண்ட் பார்ட் ப்ரோ, மேஜிக், ஃபுல் மேஜிக். லாஜிக் தூக்கி ஓரம் வச்சுட்டு மேஜிக்கா பாருங்க. மந்திரம் தந்திரமா போயிருக்கீங்க. மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாம் எங்களுடைய தந்திரம். வாது ராகு கேது அது மாதிரி போயிட்டு இருக்கு. ரைட். இந்த டைரக்டர் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்தா பீச்சை பார்த்துக்கிட்டே உட்காந்து கார்ல தம்மடிச்சிட்டு இருப்பாரு. நான் என்ன பண்றேன், இந்த வீடியோ வந்தோன்னே சார் முன்னாடி சீட்டை தரங்க சார் சொல்லி பக்கத்துலேயே உட்காந்து இந்த வீடியோ ஃபுல்லா போட்டு அவர் பக்கத்துல உட்காந்து பார்க்கணும். சும்மா தயவு செஞ்சு பொதுவான எடுக்க சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு படம் எடுக்க வேணாம், நாடகம் எடுக்க வேணாம். ஏன்னா அதை அவங்க மட்டும் பார்க்க போறது இல்லை, நாங்க தான் பார்க்க போறோம். ஸோ எங்களுக்கு தான் வெறுப்பாகுது. ஸோ ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டு வந்து இப்படி செய்யாதீங்க. ரெண்டாவது சயின்டிபிக்கான விஷயத்த கொண்டு வந்து உங்க புராணத்துக்குள்ள பொருத்தணுங்கிறதுக்காக கன்றாவித்தனம் பண்ணாதீங்க. புரியுது. இது கற்பனையாவே இருந்தாலும் கன்றாவியா இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்லிடுறோம்.
ஓகே, கற்பனை கன்றாவி ரெண்டுத்தையும் கலந்து ஒரு மினி சீரிஸ் எடுத்திருந்தாங்க. அதை நீங்க பார்த்து அப்புறம் நானும் வந்து பார்த்து இதுல இந்த எலிமெண்ட்ஸ் இல்லாம இருந்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும், நல்லா இருந்திருக்கும். மேபி அந்த ஒரு ஏஐ வருது, அந்த ஏஐ வருவதற்கு ஒரு வரலாற்றுல ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி காமிச்சிரு. அதான் ஒன்லைன்ல அந்த ஸ்டோரி நல்ல கற்பனை திறனா இருந்திருக்கும், அது நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க அதுல இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை உள்ள கொண்டு வந்து போட்டு கான்ட்ரவர்ஷன்ல உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்க இதுல அதிகமா காட்டியிருக்கீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியா நமக்கு புரிஞ்சிருது பார்க்க. ரைட், முதல்ல சான்ஸ்கிரிட் கோடிங் வந்து படிக்கணும் பாரு, அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம டீகோட் பண்ணிக்கலாமே. ஒரே சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு 10 அர்த்தத்தை கொடுத்துட்டு சான்ஸ்கிரிட் புலவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? முட்டு கொடுக்குறாங்க. விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சரி, ரைட். மிக்க நன்றி பாரி. நன்றி.